பிரைஸ் லார்ட். பூமியானது எவ்வாறு தேசங்களாய் பகுக்கப்பட்டது, பற்பல பாஷைகள் எவ்வாறு உருவானது? ஆதியாகமம் 11:1 கூறுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று. ஜனங்கள் ஒரு கூட்டமாய் கூடின போது, நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை தொடும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினது மட்டுமல்ல, ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார். அதனால் அவ்விடத்துக்கு பெயர் பாபேல் எனப்பட்டது. ஆதியாகமம் 10:5 ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியையும் அவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. ஏன்? ஆதியாகமம் 1:28 ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றே ஆசீர்வதித்தார். அதனாலே பாஷையை தாறுமாறாக்கினார். பாஷையை தாறுமாறாக்கின பின்பு ஜனங்கள் வெவ்வேறு இடங்களில் சென்றார்கள். அது தேசங்களாய் பகுக்கப்பட்டது. பூமியையும் நிரப்பினார்கள். இறுதியாக செப்பனியா 3:9 ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சொந்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம்.